Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல ஸ்பெஷலா belly fat எந்த விதமா கரைக்கலாம்னு தெரிஞ்சுக்கிடலாம். நிறைய பேர் அதிக எடையால கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக ஒரு ஹோம் ரெமெடியை தயாரிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மற்றும் ஈஸி ப்ரொசீஜர். இது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. இத தவறாம ட்ரை பண்ணுங்க. இதுல எந்த மாதிரியான இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்ணிருக்கோம், எந்த விதமா யூஸ் ஆகுது, belly fat குறைக்கிறதுக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால ஒவ்வொரு லேட்டஸ்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம இஞ்சியை யூஸ் பண்ண போகிறோம். இஞ்சி மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி டைஜஷனை அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஃபேட் கண்டென்ட், அதாவது கொழுப்பை கரைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இது கூட பிளாக் பெப்பர், கருப்பு மிளகு கூட யூஸ் பண்ண போகிறோம். கருப்பு மிளகுல பெப்பரைன் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இது நம்ம பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எலுமிச்சை ஜூஸ் மற்றும் தேனை இந்த விஷயத்துல யூஸ் பண்ண போறோம். சோ இப்போ அந்த ப்ரொசீஜர் என்ன, அதை எப்படி தயாரிக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்ல ஒரு பேனை எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம 1.5 கிளாஸ் வாட்டரை இந்த பேன்ல எடுத்துக்கிடலாம். இது சூடாகிற நேரத்தில் நம்ம இஞ்சியை பீசஸாக கட் பண்ணி இஞ்சியை வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட் பண்ண இஞ்சியை வாட்டரில் எடுத்துக்கிடலாம். நம்ம அடுத்து ஆட் பண்ணுற இன்க்ரீடியண்ட் மிளகு. ஒரு 1 டீஸ்பூன் கருப்பு மிளகை இந்த வாட்டரில் எடுத்துக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வாட்டரை 5 to 10 மினிட்ஸுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கிடணும். வாட்டர் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கு பிறகு நம்ம ஒரு பவுலில் வடிகட்டிக்கிடலாம். இது வெதுவெதுப்பா ஆனதுக்கு பிறகு கூட வடிகட்டிக்கிடலாம். வெதுவெதுப்பா ஆனதுக்கு பிறகு நம்ம மீதி இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆட் பண்ணுற அடுத்த இன்க்ரீடியண்ட் எலுமிச்சை மற்றும் தேன். இப்போ நம்ம வெதுவெதுப்பா ஆனதுக்கு பிறகு இந்த 2 இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கிடணும். இது வெதுவெதுப்பான பதத்தில் இருக்கும்போது தான் குடிக்கணும். டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரிங்கை எடுத்துக்கும் போது 10 டேஸ்லயே நம்ம பாடியில் உள்ள எக்ஸசிவ் ஃபேட்டுங்கிறது கரைஞ்சு போயிடுது. பாடியில் நல்ல டிஃபரன்ஸை காமிக்குது. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் 1 மந்த்துக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட்ஸை காமிக்குது. ஆனால் 10 டேஸ்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டையும் காமிக்குது. நம்ம எலுமிச்சை ஜூஸை ஆட் பண்ணியாச்சு. ஆனா வெதுவெதுப்பான பதத்துல இருக்கும்போது தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தேனை கூட ஆட் பண்ணிக்கிடணும். எலுமிச்சை கூட நம்ம பாடியில உள்ள எக்ஸசிவ் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி டேஸ்டையும் இம்ப்ரூவ் பண்ணுது. எல்லா இன்கிரிடியன்ட்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரிங்கை டெய்லி மார்னிங் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா எந்த மாதிரி தயாரிக்கணும்னு? இது நல்ல எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு நாளும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹாஃப் ஹவருக்கு முன்னாடி இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அட்லீஸ்ட் 10 டேஸுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்ல எஃபெக்டிவா ரிசல்ட்ஸை காமிக்குது. ஆனா 1 மந்த்துக்கு தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா சிம்பிள் வேல ஒரு ஹோம் ரெமெடி பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு. தவறாம ட்ரை பண்ணுங்க. இதுல நம்ம யூஸ் பண்ண இன்கிரிடியன்ட் பிரத்யேகமா நம்ம பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye bye friends.